யோ பாலியா உன் கிரிஞ்சிக்கு அளவே இல்லையா அப்படின்ற மாதிரி. இது வந்து பார்ட் 2. பார்ட் 1 லிங்க் வந்து கீழ இருக்கு. இந்த சீன்ல ரம்யா கிருஷ்ணன் வந்து தள்ளுவண்டி கடை வச்சு வாழ்க்கைய வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது பொறுக்காம பின்னாடி ஒரு கார் வந்து ரம்யா கிருஷ்ணனை புடிச்சு இடிக்க யாராதுன்னு பார்த்தா நம்ம பாலியா வந்துட்டார்ல. இனிமே கலக்கல் தான். இடிச்சது மட்டும் இல்லாம ரம்யா கிருஷ்ணனோட கைய புடிச்சு வம்பிழுத்துட்டு இருக்காரு. ஏன் ரியல் லைஃப்ல பண்றதெல்லாம் வந்து படத்துல பண்ணிட்டு இருக்கற? கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுடா. அடுத்து கையை ஏடுறா இல்லாட்டி கையை கடிச்சிருவேன்னு சொல்ல, எங்க கடி பாப்போம் அப்படி சொல்லி பாலையா சொல்ல, இவங்களும் நல்லா மாங்காவை கடிக்கிற மாதிரி பாலையாவோட கையை போட்டு நல்லா கடிக்க ரத்தமே வருது. குட், வெரி குட், குட் கேரக்டர். அத பார்த்து இந்த பாலையா வந்து ரசிச்சு ஆர்காசம் அடிச்சிட்டு இருக்காரு. செத்த பையல மூஞ்சி மோரியும் பாரு, மூஞ்சி மோரியும். இப்ப பாலையாக்கு வந்து மூடு வந்துருச்சு போல. நீ வந்து என் கையை கடிச்ச, நான் இப்போ வந்து உன் உதட கடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி உன் உதட கடிச்சு லிப் லாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காரு. எவனுமே வந்து காப்பாத்த வரல. அப்ப பாலையா சொல்றாரு எல்லாரும் வந்து ஃப்ரீ ஷோ பார்க்க போறாங்க அப்படி சொல்லி கிஸ் பண்ண வந்துட்டு இருக்க. ఎవరు రారు ఫ్రీ షో చూస్తున్నారు చూడండి. நாய் ஏண்டா நாய் மாதிரி அலையற? வேண்டாம் வேண்டாம். நம்ம ரம்யா கிருஷ்ணன் வந்து அந்த லிப்ஸ மடிக்கு உள்ள வச்சிடறாங்க, இவன் கிஸ் பண்ணி கடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. மாஸ்டர் பிளான். இத பார்த்த பாலையா வந்து கடுப்பாயி கார் எடுத்து அவங்க தள்ளு வண்டி அடிச்சு பறக்கொட்டு போயிட்டே இருக்காரு. என்னடா இதெல்லாம்? எதுக்கு வந்தான், எதுக்கு இடிச்சான், எதுக்கு கைய கடிக்க சொன்னான், எதுக்கு கிஸ் பண்ண போனான், எதுக்கு அந்த தள்ளு வண்டி இடிச்சு அடிச்சான், என்னன்னே புரியலைங்க. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா. ஓகே, எல்லாரும் நல்லா இருங்க. வரட்டா.